பக்கா மாஸ் தலைவரை டெல்லிக்கு பக்கோடா போடுறது கூப்பிட்டுருக்காங்க. நீ ஒரு துரோகி எப்படி தெரியுமா? பழமையாக ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து வந்தால் அந்த பெண் அந்த போக்கையை கொண்டுருவாங்க, அது ஒரு இயல்பு. ஆனால் அண்டையே பார்த்தீங்கன்னு சொன்னால் காரில் இருந்து வரைக்க அப்படியே அந்த பவ்யமாக பொக்கையை தூக்கிட்டு வர, அதை பூச்சண்டை நீ தூக்கிட்டு வர. ஏன் தெரியுமா நண்பர்களே? ஏன்னா என்னடா தம்பி கதைக்கிறானுங்க சந்தி வெளியில, எப்படி அண்டா நேத்திய அடி கதிர வெளியில, சந்தி வெளியில. வணக்கம். என்னத்தை பார்க்க போகிறோம்னு சொன்னால், இன்றைக்கு பக்கா மாஸ் தலைவரை டெல்லிக்கு பக்கோடா போடுறது கூப்பிட்டுருக்காங்க. கொஞ்சம் தாராயன ஒரு விஷயத்தை என்ன சொன்னால், சிபிஐ தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அண்ணன் சீமான் போன்ற நிறைய பேர் அது தேவையில்லை, அது ஏன் இங்கே உள்ளவர் பார்க்கலாம்னு சொல்லும்போது இவன் கேட்கல. இவன் எப்போவுமே அப்படி தான், எந்த விஷயத்தையும் கேட்க மாட்டான். அப்போவே இந்த கரூர் விஷயத்தில் தனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படி இப்படின்லாம் அவன் சொல்லி அங்கங்கெல்லாம் பழி போடும்போது இங்கே உள்ள எந்த விதமான அமைப்புகளும் விசாரித்தா அதில் நியாயம் இருக்காது, எனக்கு சிபிஐ தான் வேணும் அப்படின்னு சொல்லி அடம்படி கேட்க நிறைய பேர், அண்ணன் சீமான் உட்பட நிறைய பேர் வந்து இல்லை அது இங்கே இருக்க அமைப்பில் செய்யலாம் அப்படின்னு சொல்லும்போது இவன் கேட்கவே இல்லைன்னா அங்கே போனால் தனக்கு சார்வா ஏதாவது வந்துருமான்ட்டு. ஆனால் அந்த தற்கொலைக்கு விளங்க இல்லை, அந்த பொறியில் மாட்டினா அவ்வளோ சிக்கலான்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாளைக்கு முக்கியமான வேலையெல்லாம் வச்சுட்டு வேட்பாளர் சரியா இருக்கிறது 2 முண்டை சந்திச்சு எல்லா கட்சிகளும் போல ஒரு சம்பிரதாய முறைப்படி வேட்பாளரை சந்திக்க போகிறேன், நான் வேண்ட வேட்புமனுகளை கேட்க போகிறேன், முருங்க போகிறேன்னு சொல்லி எல்லா திட்டமும் போட்டிருக்கா. சிபிஐ சொல்லிட்டு தம்பி அதெல்லாம் புறவை பார்த்துக்கொள்ளு, எலெக்ஷனுக்கு பிறகு இப்போ நீங்கள் என்னென்னு சொன்னால் டெல்லிக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்குது. வேறு வழி இல்லை, நீ இப்போ தான் போகணும், போகிறார். ஆனால் ஒரு சிக்கல், எனக்கு ஒரு யோசனை இருக்குது. இந்த 2G இதில் வந்து டெல்லிக்கு போய் பல தடவை போய் வந்த ராஜாவும் கனிமொழியும் கடைசியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்றா அடைச்சாங்களோ தெரியல, ஆனால் பீகாரில் அடைச்சாங்க. அந்த வரலாறு மட்டும் ஞாபகத்தில் இருக்குது. ஸோ பக்கா மாஸ் திருப்பி வந்து ஏதாவது பக்கா கதையில் விடுவாரா, இல்லை பீகாரில் இருந்து 1 2 3 4 எனக்கு தெரியல எத்தனை கம்பி இருக்குமெண்டு என்ன வேறு, அவருக்கு தமிழும் தகராறு இங்கிலீஷும் தகராறு, சரி அவர் தெரிஞ்ச முறையில் அநேகமாக எண்ணு வேறன்னு தான் எல்லாரும் சொல்கிறாங்க, அதுக்கான வாய்ப்பும் இருக்குது. நீ ஒரு துரோகி எப்படி தெரியுமா? நீ சீமான் அவர்களை கூப்பிட்டு எல்லா ஆலோசனைகளும் பெற்று எல்லா இது பண்ணி போட்டு அவரை முதல கூட்டினேன். ஆனால் அப்படின்னு வந்தால் சொல்லிச்சு, தம்பி அரசியல்ன்றது அழகான மீன்கள் துளி விளையாடுற குளம் இல்லை, அதில் முதல்ல இருக்கும் ஆபத்தான நிறைய திமிங்கலங்கள் அப்படி எல்லாம் இருக்குமென்னு சொல்லும்போது அதை நீ கேட்காம நீ என்ன சொன்னால் இந்த முதல் மாநாட்டிலே கத்தி பேசுகிறேன்னு சொல்லி கலாய்ச்சிட்டு நக்கல் அடிச்சுட்டு இண்ட வரைக்கும் நீ கத்தி தான் பேசிக்கொண்டிருக்க. சரியா? உனக்கு அறிவுரை சொன்னால் அந்த மனுஷனை இழிவுபடுத்தின, அது இப்போ உனக்கு விளங்குதா? இன்னும் எத்தனை சிக்கல்லாம் வரப்போகுதுண்டு. இது உனக்கு மட்டும் இல்லை, உன்னுடைய பெரிய பெரிய தளபதிகள் பொறுப்பாளருக்கு மட்டும் இல்லை, இருக்கிற எல்லா தொண்டர்களுக்கும், ரசிகர்கள், உன்னுடைய ரசிகர்கள் எல்லாருக்கும் இது பிரச்சனையாக தான் முடிக்க போகுது. நான் நிறைய வீடியோவில் சொல்லுவேன்னு பார்த்தேன்னா பார்த்து கொண்டு தான் யாராவது சொல்லணும் உண்டு. அந்த கல்யாணத்துக்கு வரும்போது பார்த்திங்கன்னா பழமையாக ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து வந்தால் அந்த பெண் அந்த போக்கையை கொண்டுருவாங்க, அது ஒரு இயல்பு. இதில் பெண் எடுத்துருவேன் ஆண் எடுத்துருவேன் ஒன்றுமே கிடையாது. ஆனால் அண்டையே பார்த்தீங்கன்னு சொன்னால் காரில் இருந்து வரைக்க அப்படியே அந்த பவ்யமாக பொக்கையை தூக்கிட்டு வர, அதை பூச்சண்டை நீ தூக்கிட்டு வர. ஏன் தெரியுமா நண்பர்களே? ஏன்னா இந்த பொக்கையை கூட அந்த பாரத்தை கூட திருசா தாங்கிடக்கூடாதான். ஆனால் உன்னோட 28-30 வருஷமாக வாழ்ந்த உன்னுடைய மனைவி பிள்ளைகள் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால்
இந்த பூவை தாங்கிறது கூட அந்த ஆனால் எனக்கு ஒரு சரியான ஒரு ஆசை இருந்துச்சுன்னா அந்த பொக்கையோட பார்க்கும்போது திருசா கொஞ்சம் எப்படி இருந்திருப்பாங்க. ஆனால் அந்த வாய்ப்பே இந்த பக்காமாஸ் கெடுத்துட்டாப்புல. சரி விடுங்க. இப்போ நாளைக்கு போகிறார், திரும்பி வருவாரா இல்லையான்னு பார்ப்போம். இப்போ நிறைய கூட்டம் கதறுது, நிறைய கூட்டம் கதறுது. என்னென்னு சொன்னால், அது ஒரு பிரச்சனையா இது ஒரு பிரச்சனையா. யாரோ ஒரு யாழ்ப்பாணத்துலேருந்து பாவம் ஒரு கிளவியை யாரோ ஒருத்தன் கேமரா கொடுத்து இப்படி பேசுங்கம்மான்னு சொல்லியிருக்காங்க. அந்த பனிச்சு கேட்குது. இப்போ என்ன பிரச்சனை? விஜயும் திரிஷாவும் கல்யாணத்துக்கு ஒன்றா சேர்ந்து போனால் உங்களுக்கு அது பிரச்சனையாண்டு. அம்மா நீ நிதானத்தில் பேசுகிறதோ தெரியல. உன்ட பேத்திக்கோ உன்ட மூளுக்கோ அப்படி நடந்திருந்தா இதை நீ பேசுவியா? இப்படி நிறைய உலகம் ஃபுல்லாக இவங்களோட இந்த பைத்தியார கூட்டங்கள் பைத்தியாரத்தனமாக வீடியோ போட்டுக்கொண்டு ஒன்று சொல்லுது. பல பேர் சொல்லிட்டாங்கன்றால் நானும் சொல்லத்தானே ஒன்று என்ற பங்குக்கு. அக்காவும் இருப்பாளாம், தங்கச்சியாகவும் இருப்பாளாம், நல்ல ஆழம் அம்மாவாக இருப்பேன்னு சொல்ல இல்லை. ஆனால் அவளும் சொல்லியிருப்பாளேன்னா அவளுக்கு அந்த ஃப்ளோவில் வரையில போல இருக்கு. தேவைப்பட்டா மனுஷியாகவும் இருப்பேனா. அப்போ என்ன சொல்கிறோம் இந்த கூட்டத்தை? இப்போ இந்த கூட்டத்தை நாங்கள் என்ன சொல்கிறது? இந்த கூட்டத்தை என்ன சொல்கிறது? இது மட்டுமா? இன்னொன்று நிறைய பேர் சொல்லினா என்ன துப்புரவு தொழிலாளர் அவையெல்லாம் இழிவுபடுத்திட்டாண்டி அப்படிலாம் போயிடலன்னு சொன்னால் அந்த தற்கொலைக்கு அந்தளவுக்குலாம் தெரியாது. அது ஃப்ளோவில் வந்த உடனே அடித்து விடுது. குப்பை வளர்க்குறவன் ஆடு மாடு மேய்க்கிறவன்ற மாதிரி அந்த தற்கொலை அந்த அரசியல் ஒன்றுமே இல்லை. அது அந்த வாட்டுக்கு அடித்து விடுது. என்னென்னு சொன்னால், எங்கள்கிட்ட காசு இருக்குது, நாங்கள் பெரிய கில்லாடிகள் அப்படின்னு சொல்லி. சரியா? நாங்கள் காசு இருக்கபடியா எங்கேயும் எப்படியும் எழும்பலாம். மற்ற சொல்ல விரும்பலை. ஸோ மக்களே, நாளைக்கு நல்ல செய்தியோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.